எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் டெய்லியுமே வயலுக்கு போய் நம்ம வீட்டில் இருக்கிற மாட்டை மேய்ச்சிட்டு வரோம். சரி, அதை அப்படியே இன்னைக்கு வீடியோவாக எடுத்து போடலாமே. ஆமாம், இன்னைக்கு மாடு மேய்க்கிறது, தீனி இருக்கிறது, பில்லு இருக்கிறது, அதான் என்ன வேலை பார்க்குறோமோ அதை இன்னைக்கு போட்டு காட்டுறோம். இப்படி தான் நாங்கள் வந்து டெய்லியும் மாடு மேய்க்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறோம். அப்படியே வாங்க மக்களே, மாட்டை பிடிக்க போகிறேன், தண்ணி காட்ட போகிறேன். கையில் வந்து அப்பா வந்து இது பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனு, கூலிங், நம்ம கூலிங் வாட்டர் இல்லை, சாதா தண்ணி தான், ஆனால் தாவத்துக்கே கொண்டு போகிறோம். அப்படியே கொட்டாய்க்கு போயிட்டு மாடை பிடிச்சிட்டு போகலாம் வாங்க. மாட்டை பிடிச்சி தண்ணி காட்டி வண்டியை பூட்டி ஓட்டு போகலான்ற இன்னைக்கு. வண்டியில் போகலாங்கிறியா? அப்படின்னா நான் பசுமாடை பிடிச்சிட்டு வரணுமே. அது பார்த்துக்கலாம். நான் பிடிச்சிட்டு வரேன், நீ வண்டி ஓட்டிட்டு போறியா? சரி. காளை மாட்டை தண்ணி காட்டுறா, நீ பசு மாட்டை காட்டி விடு. ஆளுக்கு ஒரு மாட்டா. வண்டி திருப்பி காளை மாடை நீ காட்டு. காட்டி வெளில காட்டு, அப்புறம் பசு மாடை வச்சு காட்டு. நான் வண்டியை திருப்பிக்கிறேன். வண்டி திருப்பியா? திருப்பி வச்சுக்கிட்டா இல்லைன்னா பூட்டிட்டு அந்த ஓடிப்போம். பாகுபலி, மகேந்திர பாகுபலி ஆகிய நான். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா காளை மாடை பூட்டி வண்டியில் போயிடுவார். நான் பசு மாடை ஓட்டிட்டு போக வேண்டியதான். வண்டி திருப்பி வச்சாச்சு. நம்மளே கூட நம்ம வீட்டு மாடுங்க, நம்மளே கூட இழுத்துட்டு போகலாமா? இழுத்துட்டு போ. இது இழுக்கிறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும், திருப்பம்னா ஈஸியாக இருக்கும். இழுத்துட்டுலாம் போய் வைக்கிறதுனால. சரி. ஃபஸ்ட்டு காளை மாட்டை தண்ணி ஆட்டி வாட்டர் பாக்கெட்டில் போயிட்டு இந்த வண்டியில் வச்சிடலாம். வண்டியில் வாட்டர் பாட்டில் வச்சாச்சு. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை தண்ணி ஆட்ட போகிறாரு. வெயில் அடிக்கல இன்னைக்கு, சரியா தண்ணி குடிக்காதுன்றேன். வந்து தான் வெயில் இல்லை. ஆமாம், சொல்ல பார்த்தீங்கன்னா நீ மணி வந்து 11 ஆக போகுது, 10:30க்கு மேலே ஆச்சு. ஆனால் வானிலை வந்து மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. வெயில் இருக்கப்படாது அதிகமான. வெயில் அடிக்க நான் போனேன்ல, நீ ஊருக்கு போயிட்ட. ஆமாம், சரியா அந்த வெயில் மாடுலாம் நிற்கல, செஞ்ச மாடலாம். நான் இருக்கணும், நான் இருந்தால் வெயில் அதிகமாக இருக்காது. சன்னி முட்டிக்குதா. அப்புறம் நமக்கு ஒரு குட்டி கண்ணுக்குட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதான் நம்ம விட்ட குட்டி கண்ணுக்குட்டி. இவர் வந்து அதிகமாக தண்ணிலாம் சாப்பிட மாட்டார், பால் தான். இப்போ தான் நான் பிறந்திருக்கேன். அதனால் தண்ணி தீவனம் போடுவோம். இப்போ காலைல இருக்க போகிறதுனால வைக்கல் போட்டுருக்காரு. இது கவுரு கொல்லிலேயே 2 கவுரு இருக்குது, நான் வச்சுருக்கேன். மாடு கட்டுறது பெரிய கவுரு, தட்டையால் கட்டிக்கலாம். பில்லுலாம் நீ காளை மாடு கவுரு இங்கே இருக்குது. இங்கே இருக்கா? நான் போய் பசு மாட்டை விட்டுட்டு விட்டா? பசு மாட்டை விட்டுடு. அது ஒன்று குட்டியா வா. ரெண்டுமே அவுத்துரு, அதையும் அவுத்துரு. அவங்க போவா. இப்போ அப்படியே பக்கத்தில் இல்லை, இது கொஞ்சம் தவிடு அடிட்டு வரேன். இதுக்கு என்ன மாட்டுது? இந்த மாட்டுக்கு அப்படியே விட்டுருக்கு உள்ளது. இங்கே விடாம குடிக்க மாட்டாங்களா? குடிக்கும்பா, கலக்கி விட்டாதான்ப்பா குடிக்கும். வாரம் இங்கே எங்க அங்கே போற? உன் தண்ணி தான் அங்கே இருக்கட்டும், அங்கே குடி போ. பாப்பா பாப்பா ஆள் இருக்கு பார்ப்போம்.
கையில் கொடு. தண்ணி கேனு அதெல்லாம் வேற கிடக்கு. வண்டியில் வச்சுருக்கேன். விட்டுரு நீ. வா வா ஆ எங்கிட்டு போனாலும் போடும். விட்டுறாதப்பா, ஏறிடு. ரொம்ப இது பண்ணுது எனக்கு. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து மாடை பிடிச்சிட்டு போகிறோங்க 2 பசு மாட்டையும். அவர் காளை மாட்டை வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இது நம்ம ஊர் ஓடைங்க. இப்போதைக்கு தண்ணி இல்லை, மழை காலத்தில் தண்ணி வரும். இது நம்ம ஊர் ஓடை அணையிலேயே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்பா நிழலில் வண்டியை நிறுத்திட்டாங்க. அவர் மாட்டை பிடிச்சிட்டு வருவார், நம்ம பசு மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கலாம் முன்னாடி. ஏன்னா இது அடுத்தவங்க சோளத்தை மேய்ஞ்சிட்டு இருக்கு, வந்தாங்கன்னா வைவாங்க. வா அம்மா அப்படி கட்டி கிடக்கட்டும் கொஞ்சம் நேரம். கட்டியிருக்கட்டும், கண்டிட்டு கிடக்கட்டும். காளை மாடை மட்டும் இதில் கட்டிவிட்டு பசு மாட்டை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம். அந்த ஏரியா அந்த கல்லை போட்டிருக்காங்க. இது இல்லாமல் அந்த சைடு கொண்டு போயிடலான்னு இருக்கோம். ஏன்னா இங்கேயே நிறைய மாடுங்க நிற்கிறதுனால தேனி இருக்காது. அதனால் காளை மாடை மட்டும் அப்போ அங்கே கட்டுறாரு, பசு மாடை அங்கே ஓட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாரு. சரியாப்பா? பசு மாட்டுக்கு அவர் அங்கே இருக்க போய் எடுத்துகிட்டு வரேன். எடுத்து நான் ஓட்டு வரேன். சரி. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வரலைங்க, நான் மட்டும்தான் வந்து அந்த மாடு ஓட்டிக்கிட்டு. அதனால் அந்த பசுமாட்டு கவுரை அவுத்து இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் கொல்லையிலேயே. அந்த கவுரை எடுக்க தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். அப்பா மாட்டை பிடிச்சிட்டு அப்படியே அந்த சைடு வந்துட்டுருக்காங்க. கவுரை நான் இங்கேயே தான் வச்சுருந்தேன். வா, இந்த சோள கொல்லையில் தான் வச்சேன். சுத்த வச்சேன்னு இங்கே தான் இங்கே வச்சேன். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கயிறை கண்டுபிடிச்சிட்டேன். அங்கேருந்து அப்பா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு, என்னடா என்ன அங்கே பண்ணுற அப்படின்னு. இந்த கவரை எடுத்துகிட்டு போயிட்டு அப்பாட்ட கொடுக்க வேண்டியதான். அப்போ இந்த கவுரு அதான். மாடு கட்டிருக்கான் பார், மேயுது. அங்கே 2 மாட்டை தனியாக கட்டி வச்சு காளை மாடு. அதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கட்டும். மாட்டுக்கு தீனி இறப்பிட்டு வந்தாச்சு. இதில் தான் அறுக்க போகிறேன். ஆனால் இது மாட்டுக்காக தெளிச்ச சோளம் கிடையாது, விளைச்சலுக்கு போட்டது. பார்த்தீங்கன்னா ஏன் இருக்காருன்னா பாரு, விளைச்சல் வரல, குந்தி போச்சு எல்லாம். அப்படியே கருது வரல, அப்படியே காய்ச்சல் மாதிரி காஞ்சி போயிடுச்சு. இதுக்கு செலவெல்லாம் பார்த்தா ஏர் ஓட்டினது, வாடகை தண்ணி இறைச்சது, அடி உரம் போட்டது, மே உரம் போட்டுது, தண்ணி மருந்து அடிச்சுது, இதெல்லாம் பண்ணது என் உழைப்ப இல்லாமல். வார் அங்கேருந்து அறுத்துக்கிட்டு வந்தாச்சு. இந்த 2 நாளைக்கு அறுக்கலாம். இது மாதிரி இருந்தால் செலவு இப்போ கணக்கெல்லாம் போட்டால் விவசாயம் என்ன பண்ணுறது? காலையில் முக்காடு கூட போடுறது துண்டு இருக்காது. ஏதோ 4 நாளைக்கு மாட்டுக்கு தீனி ஆச்சு, அவ்வளோதான். இதை அறுத்து பண்ணி அங்கே போட வேண்டியதான். அது போடுற சாணியாலேருந்து இங்கே போட வேண்டியதான். இதுதான் விவசாயிக்கு வேலை, மாற்றி மாற்றி. இதே மாதிரி விவசாயம் விளைஞ்சிருச்சுன்னா ராலி வச்சு தான் ஏற்றணும். பரவாயில்ல, நீ தீனி வேறு. ஆமாம், அறுக்க தான் போகிறேன். இந்த சோளத்துக்கு வயசுலாம் ஆயிடுச்சுங்க, ஆனால் பயிர் தான் சரியாக பிடிக்கலைங்க. பார்த்தீங்களா, எல்லாம் காஞ்சி போய் அதில் ஒன்றுமே இல்லை அப்படியே பார்த்தா. சரி, அதான் இது சுத்தமாக காயறதுக்குள்ளே கொஞ்சம் பச்சையாக இருக்கிறப்பயே மாட்டுக்கு அறுத்து போட்டுடலாம். மாடு 4 நாள் தீனி திங்குமேன்னு தான் அறுத்து போட்டுட்ருக்கோம். தண்ணி வேண்டா, இந்தா வெள்ளைக்கு வந்தால் தண்ணி தான் கண்டு போகுது.
பயிரை பார்த்தோன்னா அவ்வளோ மகிழ்ச்சி. இவ்வளோ சோளம் விளைஞ்சிடுச்சு நம்மளுக்கு. இதை மார்க்கெட்டில் மொத்தமாக கொடுக்குறதா இல்லை ஊர்லேயே சில்லறையாக விற்கலாமா இல்லை மார்க்கெட்டில் கொண்டு போய் மொத்தமாக விற்கலாமா அப்படின்னு ஒரு இது. இல்லை சில்லறை வியாபாரத்தில் நம்ம கட்டுப்படி ஆகுமா, வியாபாரியை வர சொல்லி இங்கேயே போட்டுடலாமா அப்படின்னு பல சிந்தனையில் தண்ணி தான் மாட்டிக்குது. நீ சொல்லி எப்படி போடலான்னு? மொத்தமாக போட்டுடலாமா? மொத்தமாக போட்டுடலாம் மாட்டுக்கு அறுத்து. இது வந்து நைட்டு தீவனத்துக்கு மாட்டுக்கு இங்கே போடுறது கிடையாது, நைட்டுக்கு தான் இது. இங்கே போட்டால் இப்போ தான் மேயுதில்ல, பில்லை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்போ தேவையில்ல. நைட்டு தீவனத்துக்கு மட்டும்தான் இது. ஆமாம். இது கட்டுறதுக்கு கவுரு எடுத்துட்டு வரல, நான் போய் இதுக்கு ஆக்க கொண்டு வரேன். மாட்டு கவுரு மாடு தான் கட்டி. அது அப்புறம் மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குல்ல செவ்வா மாட்டுக்கு அதுக்கு இதுக்கு நான் போய் கவுரு தயாரிச்சுட்டு வரேன் பாரு. இப்போ அந்த சோள பை எடுத்து வந்து இந்த இதை கட்டிக்கலாம். செவ்வா எப்படி கவுரு எடுத்துகிட்டு வரேன்ப்பா. அந்த தீவன பயிரை போட்டு கட்டிக்கலாம். இப்போ அந்த சோள தட்டியை எடுத்து கட்டிக்கலாங்க. சரி, அதை அப்படியே மக்கள்கிட்டையும் காட்டலாம். கயிறு இல்லாத பட்சத்துக்கு உங்களிடம் கவுரு இப்படி பண்ணியிருக்கீங்களா மக்களே? கவுரு இல்லைன்னா இருக்க தச்சு கட்ட வேண்டியதான். கால் வைக்கவே பயமா இருக்கு, நான் வேற செருப்பு போட்டோம்ல. சல்லு சல்லுன்னு செருப்பு இருக்குன்னு ஓடிடுற. நீங்கே நின்று அறுத்து வந்துடுறேன், காட்டுற மக்கள்கிட்ட அறுத்து சோளத்தட்டை. ஆமாம், இப்போ தெரியாது, அப்புறம் அங்கே அறுத்து வந்து காட்டிக்கலாம். வந்துட்டேன். இப்போ இந்த சோள பயிர் தான் அறுத்து போட்டு ஆக்கியா முடிஞ்சு கட்டிக்கிறது, நம்மளே தயார் பண்ணிக்கிறது தான் இது. அந்த சோளத்தட்டை கட்டுறதுக்கு இந்த சோளத்தட்டை தான் லாகி, இதான் நிற்கும் நல்லா. ஆக்கியா முடிஞ்சு போட்டு கட்டிக்க வேண்டியதான். அப்புறம் இந்த சோள கல்லக்காரர் பார்த்தாரு, அவர்கிட்ட செல்லில் பார்க்க மாட்டாரு. கேட்டுக்கலாம், ஆக்கிக்கு தான் அர்த்தம்னு சொல்லுவோம். ஆக்கிக்கு தான் சும்மா 4 ஆமனு தானே, என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாரு. டெய்லி இது மாதிரி ஆச்சுன்னா என் கொள்ள வீணா போயிடும் பாரு. கவுரு எடுத்துட்டு ஓ, இதில் முடிஞ்சு கட்டினாவே எக்கச்சக்கம். இதுதான் இப்போதைக்கு கவுரு. கவுரு காட்டு கவுரு தயாரிச்சுக்கிறது மாதிரி தான். நான் முடிஞ்சேன்னா உருவிக்குது, நீ முடிஞ்சேன்னா உருவ மாட்டேது. ஏன் உருவுது? இப்படி வச்சு மாற்றி இப்படி முறுக்கணும். ஓ, இப்படி முறுக்கி வச்சு இப்படி சொல்லிட்டு அப்படி இழுத்து பார்த்தா வைக்கணும். நீ பாட்டு தலைக்கு போட்டுட்டுன்னா உருவாமல் என்ன பண்ணணும்? இதை உருவ சொல்ல பார்ப்போம். இதை கட்டி வச்சாச்சு, இதுக்கு வேலை அவ்வளோதான். காளை மாடை கட்டி கிடக்க அதை கொண்டு வந்து இப்படி விட்டா சேர்த்து நல்லா மேயும். பிடிச்சிட்டு வரணுமா? பிடிச்சிட்டு வரணும் அதை. வா. தண்ணி பண்ணிட்டு வரணுமா? இதில் வாட்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போன கொம்மா அடிக்காத. இதில் ஒரு வாட்டர் கேன் தண்ணி கொண்டுக்கிட்டு அந்த அண்ணன் உள்ள தண்ணி ஊற்றி வச்சுட்டு பாப்பாள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், டீ வச்சுருக்கேன், எனக்கு டீ எடுத்து வா. டீ இருந்தா அவனுக்கு. ஆமாம் ஆமாம், தலை வலிக்குது, டீ டைம். வீட்டுக்கு போகிற மாதிரி சொல்லி அங்கே போயிட்டு மாட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஆமாம் ஆமாம் வேலையும் பார்த்துட்டு இந்த பாட்டில் தண்ணி கொண்டுட்டு டீ எடுத்துகிட்டு வரணும் தலைவருக்கு.
டீ இல்லாம மதியம் டீ இல்லாம இருக்க மாட்டாரு. சோறு நாள் எனக்கு டீ வேணும்டா. சோறு கூட தேவையில்ல, டீ மட்டும்தான் வேணும். ஆமா, கொஞ்சம் சீக்கிரமா. இதே காரணமா வச்சு பொழுது போய்க்க விடாத. நான் கிடக்கமாயே பார்த்துருக்க விடாது. வந்துடும் சீக்கிரம், கொஞ்சம் சீக்கிரமா. வயல்லேருந்து அப்படியே நம்ம ஊருக்கு வந்தாச்சு. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பாப்பா டீ போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். அது இல்லாமல் அன்னக்கூடைக்கு தண்ணி ஊற்றுறது, அது நிறையா வேலை சொல்லியிருக்காரு. வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே டீ எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே தண்ணி பாட்டில் வச்சுட்டு போயிட்டு கால் கழுவிட்டு துண்டு போன டைம் போனப்போ எடுக்கல துண்டும். அதேமாரி செருப்பும் போடாமல் போயிட்டேன். செருப்பு மாட்டிக்கிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ரிட்டன் அப்பாவுக்கு டீ கொண்டுட்டு அவர் சொன்ன மாதிரியே மாட்டுக்கு அன்னக்கூடையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு பாட்டிலில் தண்ணி, ஃப்ளாஸ்கில் டீ, டம்ளர் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சீக்கிரம் போக வேண்டியதான் அப்பாவை நோக்கி. என்ன வரலையேன்னு பார்த்துட்ருப்பார். அது நம்ம மாடு கட்டின இடத்துல அங்கே இருப்பாருன்னு போய் பார்த்தேன். அங்கே இல்லை, பில்லு அறுத்துட்ருக்கான் வாடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே அவர் பில்லு அறுத்துட்ருக்கிற இடத்த நோக்கி போய்க்கொண்டே இருக்கும். எப்போ டீ அங்கே போய் பார்த்துட்ருக்கேன். பாப்பா குடிக்கலாம். இந்த வரேன் போயிட்டு வர எவ்வளோ நேரமா? எவ்வளோ நான் அங்கே போய் அப்புறம் நான் என்ன சும்மா படுத்துக்கிறேன் தானே. என்ன பேட்டிப்பிட்ட மழை வேலையா? என்ன இது கையில் வெண்டிக்காவா? வெண்டிக்காய் ஏத்தியம் இந்த நாள் வேலையை பார்த்துட்டோம்னா அது ரொம்ப நாள்லேருந்து இன்றைக்கி அந்த 4-5 தான் இருக்குது. கையில் வச்சுக்க வேண்டியதான். போடு ஏதோ சாம்பாருக்கு வாசமா 4 தான். வெண்டிக்காய் தின்னா மூளை வளர்ச்சின்னு சொல்கிறது. நீலாம் எந்த காய் தின்னா உனக்குலாம் மூளை வளராது. நம்ம மூளை வந்து என்ன பண்ண போகிறோம்? தண்ணி ஆற்று எனக்கும் சேர்த்து அதில் தான் டீ ஆறேன். தண்ணி விடுண்டா. தண்ணி தான் வடிக்குது இப்போ ஒன்று. கொதிக்குது ஆற்று. என்ன கொதி அடிக்குது? அதெல்லாம் காற்று அடிக்குது, ஆறி போயிடும். ஆமாம், காற்று இப்போ பிச்சுக்கிட்டு வாங்குது. எனக்கு கொஞ்சமாக கொடு ஃபஸ்ட்டு. உண்டா? கொதிச்சாலும் பரவாயில்ல. போதும் போதும் போதும். ஊதியே குடிச்சேன். திங்க தான் சொல்ல தேவையில்லை. வெந்துட்டு இருக்க தின்னுடைய ஒரு மரத்து நல்ல பக்கம் உட்கார கூட இது 4 பக்கம் சோளம் அப்படியே காங்கெல்லாம் இருக்கு. குடிக்கிற சூடு தான்ப்பா, குடிப்பா. சுத்தமாக ஆற்றி விட்டு அப்புறம் சூடலாம். மரத்தில் ஏறி போகலாம். என்ன பண்ணுறது? வெயில் இல்லைன்னு பார்த்தா அன்றைக்கி. அப்போ இந்த மாதிரி சூழலாம் குடிச்சேன்னா பல்லு கொஞ்சம் நல்லா கழட்டு போகும்டா. அடிக்கிற வெயிலில் அப்பாவில் மட்டும்தான் இப்படிலாம் டீ. நானும் தான் குடிக்கிறேன். இருந்தாலும் அப்பாவுக்கு டீ இருந்தே ஆகணும். அவர் பேரை சொல்லி நான் குடிக்கிறேன். அப்பாவுக்கு இருந்தாலும்னா நீ குடிக்காமல இருக்கணும். முன்னாடி ஊற்றுங்கிற அப்பா இருக்கு டீங்கிற. அப்பாரை சாட்டி நான் முன்னாடி திம்பன்னு சொல்ல. இப்போ என்ன அடுத்து என்ன வேலை? பிள்ளை அறுத்து வச்சிருக்கியா? பிள்ளை அடிச்சா பிள்ளை வெட்டணும். இன்னொரு இடம் தட்டை இருக்கணும். சோளத்தட்டை, இந்த தீவன தட்டை. இது புல்லு அங்கே அறுத்து வச்சிருக்க சோளம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போகணும் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு. மத்தியானம் சாயந்தரம் போயிட வேண்டிய நேரத்தில் நினைக்கலாம். சரி சரி. அதெல்லாம் தண்ணி காட்டுங்க. தண்ணியில் வீட்டுக்கு ஓட்டு போகணும். தண்ணி வேணும், அது கையில் எடுத்துக்கலாம். கையிலே போடப்பா. எல்லாம் ஒரு இடத்தான வந்து வாங்க. பிள்ளை வெட்டி தாங்க. பிள்ளை தூக்கிட்டு போகணுமா ஃபஸ்ட்டு?
தூக்கணும் வா, இன்னும் அறுக்கிறதெல்லாம் இருக்குது, கரெக்டாக இருக்கணும். சரி இவ்வளோ பிள்ளை அறுத்துட்டேன் நான் டீக்கி விட்டுட்டு அறுத்துக்குள்ள. இவ்வளோ பிள்ளை எடுத்தாச்சு, 3 வண்டி வரும். இவ்வளோதான் மாட்டு போடக்கூடாது. நீலாம் தீனி போடணும், மாட்டு சாணி போடாதரா. கஞ்ச பயணி யார் இன்னைக்கு நைட்டு இவ்வளோ தீனி பத்தாது. யார் போடலன்னு ஒன்று வந்து கேட்குதா வாயால? நம்மளா போட்டாது நீங்கள் போகுது. திரும்பி பார்க்காம போடா. இல்லை போய் வண்டியில் போட போகிறோம். ஆமாம், மூச்சை கட்டி தூக்கிட்டு போகிறான். சட்டான கட்டு. இதுவும் வெயிட்டாக தான் இருக்கு. வெயிட்டாக தான் இருக்கும். தண்ணி ஊட்டி தின்னுடும். ஊட்ட கட்டி தண்ணி ஊட்டி அது தின்னுடும். இதை வண்டி மாட்டில் போட்டு இன்னொரு சோள தட்டை இருக்குது, அதையும் தூக்கிட்டு வந்து வண்டியில் போடணும் மக்களே. என்னப்போ இந்த சோளம் சுத்தமாக காஞ்சி போச்சு. தண்ணி விடாமல் இருந்தால் அப்புறம் கருவாமல் என்ன பண்ணும்? இதில் ஒரு படி அறுத்துட்டு போமா? அறுக்கிறேன் நான், நீ வண்டி போட்டு வாங்க. சரி இப்போ சவப்பம் இல்லை என்ன போட்டா போடு. எப்போ தான் போட்டு கற்றுக்கிறது? சைடில் நின்று போட்டு தான் அங்கே இல்லை பின்னாடியில் இருந்தாலும் இங்கே சைட்லேருந்து போடுறா அப்படியே நடுப்புற. சரி சரி போதுமா? நடக்கட்டவா? அது தூக்கிட்டு வந்து போடணுமா? அது தூக்கி நான் தூக்கி வந்து போட்டுக்கிறேன்வா. யா எனக்கு தூக்கிட்டு நான் தூக்கிட்டேன். அப்படி போடணுமா? அந்த சில்லு கேட்டு வரமா போடு. போடு. நல்லா கொஞ்சம் உள்ள தூக்கி போட வேண்டியதானே? மேலே ஏற்றி போடுறான். பில்லு கட்டி மேலே கொஞ்சம் ஏற்றுறா. ஆள் இல்லைன்னா எப்படி அறுத்து தூக்கி போட்டு விடுவேன். அந்த கையை தூக்கு. போதும் விடு, போதும் விடு. அப்போ ஏன் இப்படி இப்படிங்கிற இது நீ அப்படியே கிட்டவா. ஒரு கையை மட்டும் கூட ஆக்கி அறுத்துட்டா நீ வாடா. திருப்பி போடு. அம்மா விடு கேட்ட விட்டா. அது என்ன துள்ளி ஓடி போதா? நீ போய் பசுமாட்டை அவுத்து ஓட்டிட்டு வீட்டு போட்டா தண்ணிக்கு. அவுத்து வீட்டுக்கு போட்டு இல்லை அவுத்து இங்கே விட்டுட்டா. அவுத்து விட்ட விட்றா போயிடும் வீட்டுக்கு. அதுக்குன்னா வீடு தெரிய மாட்டேக்கா. தானும் போய் விட்டுவேன். பசுமாட்டை மட்டும் பிடிச்சிட்டு வந்து அவுத்து விட்ட முன்னாடி போட்டோம். பசுமாட்டை கொண்டாந்து அவுத்துட்டு போகட்டும். விட்டுட்டு போய் காளை மாட்டை விட்டுவா. சரி வா. இப்போதைக்கு பசுமாடை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டு அணையில் கழுத்தில் சுற்றி விட்டோம்னா அதுவே வீட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம காளை மாடை வண்டியில் கட்டி வீட்டுக்கு போகலாங்க. மாடை வந்து பார்த்தீங்கன்னா விட்டாச்சு. இனிமேல் அது வந்து வீட்டுக்கு போயிடும் தானாகவே. இனிமேல் போயிட்டு நம்ம காளை மாடை ஓட்டிகிட்டு வந்து வண்டியில் கட்டி போக வேண்டியதான். மாடை விட்ட கவர்னு கீழே அவ்வளோதாங்க மக்களே, போகலாம் இனிமேலுக்கு. வா வா. வாடா ராஜா. இருக்காங்களே வண்டியில் போகலாம். டேய் இப்படிதான் போடுறேன். வண்டியில் போகலான்டாரா? வண்டியில் போகலாங்கிறாருன்னு. வண்டியில் போன ஒன்று டிக்கெட்லாம் இல்லைவா? அதை வண்டி விட்றாங்க. எந்த ஆடு மேய்ச்சிட்டு தானே ஆளு அங்கே? நானே ஓடும். ஊட்டினோடனே ஓடும். விட்டாலாம் ஓடும். சரிண்ணா
சரிண்ணா இது வரும். ஆ ஆ சரிங்க. ஆ சரிங்க. முன்னால வாடா முன்னாடி போயிருக்கேன். ஆ ஆ. மைசூர் பூர்ணி வச்சிருப்பாரு. இந்த வாரம் ஒரு மாடு வாங்கிட்டு வருவாரு, வித்துட்டாருன்னா அடுத்த வாரம் ஒன்று மாடு வாங்கிட்டு வர்றதுதான் அவரு. அப்பா ஏதாவது பாட்டு பாடிட்டு வண்டி ஓட்டுப்பா. மாடு வாங்கிட்டு வரதான் அங்கே அப்பா பார்க்கறது பூரா அம்மா தான் பார்க்கணும். பாட்டு பாடிட்டு ஓட்டு வண்டி. வா. பக்கம்லாம் வந்துடுறோம்ண்ணா. இறங்கிட்டாங்க இல்லையா? இறங்கிட்டாங்க. வா 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 ஓ வந்துட்டு வா. கொட்டாய்க்கு வந்தாச்சு. நம்ம மாடு அவுத்துட்டோம்ல, மாடு வந்து இங்க நிக்குது ரெடியா. ஓ. அந்த நிழல்ல நிக்குது. அதுல இல்ல, ஒரு நாளைக்கு வச்சு அதான் தெரியாது. பசு மாடு வருது. ஆ எல்லாம் வந்துடும் ஒன்றா குடிக்கிறோம். வா ஏ வாங்க, தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வா, வாட்டு, வாட்டு. அங்க போவோம். வா. கொட்டாய்க்கு வந்து மாடெல்லாம் தாகம் தீர்த்து கொண்டு இருக்கிறது. வெயில் அடிச்சு பிடிச்ச கூட கட்டு போக மாட்டோம். அந்த கண்ணுட்டி வந்துச்சாடா கட்டி. அதெல்லாம் வந்துடுச்சு, காணும். அது தண்ணி ஆடெல்லாம் திங்கிதாத புல்லு ஒரு இப்படி பொண்ணு இருக்கு. மாடெல்லாம் மேட்சில் போயிட்டு வந்து தண்ணி கட்டியாச்சு. இதுக்கு மேலே அதுக்கு வீட்டில் ஏதாச்சும் அந்த வண்டியில் கொண்டு அந்த தீவனம் தள்ளி போடணும். அது வண்டியில் இருக்கிறது மேலே இறக்கணுமா? இறக்கி அப்புறம் மாட்டு போடணும். ஒரு ஆடு திங்குது. என்னன்னா அது யாருது? நம்ம ஆடு தான். நம்மள்தான் இருந்தாலும் வண்டியில் இருக்குது. இந்த போ. உன் சைடு தூக்கடா அப்படியே கட்டி தூக்கு வேற தலைக்கு. நான் இது என்ன அவுத்துக்குச்சு? அது அவுத்தானா தலைக்கு தூக்குறானா ஏன் அப்படிங்கிற? தலைக்கு தூக்குறா அவுத்துக்கிடுச்சான். தெக்கால பக்கம் போடுவாங்க. இல்லை அடுத்த போதும் தூக்கி அந்த பக்கம் அப்படியே தலைக்கு தூக்கடா, நான் தூக்குறேன். ஒன்றரை கையெடுத்து அந்த சோள் தட்டிக்கு மேலே போடு கொட்டவில்.
எல்லா வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. மாடு மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்பா ஆமாம், மாடு மேய்ச்சி ஓட்டி அந்த கட்டி வச்சு இப்படிதான் டெய்லி மாட்டை மேய்க்கிறது, தீனி கொண்டாந்து போடுறது. ஆமாம், வேலை முடியுது. இன்னும் வேலை இன்னைக்கு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வேலை முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலேயும் போனான்னா பையன் போனை நோண்டினான்னா அவ்வளோதான். கிராமனே கண்ணு எரிய நோண்டிட்டு படுத்துருக்க வேண்டியதான். நீ வெட்டி பத்திராது மறுபடியும் வந்து கொண்டாந்து தீனி போடணும்னு பயந்துக்கிட்டு உள்ளே கிடக்காத. அதான் மக்களே, இப்படிதான் தினசரி எங்கள் மாடு மேய்க்கிற வாழ்க்கை தான் போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கு. எடுத்தாச்சு எடுத்து வேணாம், வீடியோ எடுத்தாச்சு. போலாமாப்பா வீட்டுக்கு? போலாம். பையன் எடுத்துட்டு போடாலே. ஆமாம், மறந்தே போயிட்டேன். பையன் எடுத்து போ. டீ கொண்டு வந்த பையெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் இருக்கா இல்லையா? எடுத்துட்டு போ. எல்லாம் இருக்கு. வா, பசிக்குது, முதல்ல போய் சாப்பிட்ணும். போய் சாப்பிட போனா. ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம். அப்பா பாய் சொல்லுப்பா. பாய். நன்றி, வணக்கம்.